ஒரு அழகான காட்டுல எப்பவும் தன்னுடைய வேகத்தை பத்தி பெருமையா பேசுற முயல் ஒண்ணு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த முயல் பேசுற எல்லாத்தையும் ஒரு ஆமை பக்கத்துல இருந்து அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ முயல் ஆமையோட வேகத்தை பத்தி கேலி செஞ்சுச்சு. ஆமை ரொம்ப அமைதியா கேட்டுச்சு, நாம 2 பேரும் ஒரு பந்தயம் வச்சுக்குவோமான்னு. முயல் திமிரா சிரிச்சுச்சு. ஆமையோடைய சவாலையும் அது ஏத்துக்குச்சு. 2 பேரும் போட்டிக்கு தயாரானாங்க. ஒரு நரி பந்தயத்துக்கு நடுவரா இருந்துச்சு. காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்த ஒன்று கூடினாங்க. நரி கொடிய அசைச்சதும் போட்டி தொடங்குச்சு. முயல் ரொம்பவே சுலபமா முன்னேறி போய்கிட்டு இருந்துச்சு. ஆமை ரொம்பவே பொறுமையா படிப்படியா நகர்ந்து போச்சு. ஒரு கட்டத்துல முயல் ஆமைய திரும்பி பார்க்க நின்னுச்சு. ஆமை ரொம்பவே தூரத்துல வரத பார்த்து அது சிரிச்சுது. கொஞ்சம் திமிரா நம்பிக்கையோட ஒரு மரத்துக்கு அடியில போய் அது உட்கார்ந்துச்சு. எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன், அதனால நான் கொஞ்ச நேரம் தூங்கி ஓய்வெடுக்கலான்னு அது நினைச்சுது. கனவுல தான் ஜெயிச்சு பரிசு வாங்குறது போலவும் அது கனவு கண்டுச்சு. முயல் அந்த மரத்தோடைய நிழல்ல ஆழ்ந்து தூங்கிடுச்சு. இடையில ஆமை முயலை முந்தி பொறுமையா நடந்து போக ஆரம்பிச்சுது. படிப்படியா அது மலைப்பகுதியை நெருங்குச்சு. ஒரு பறவை ஆமை மரத்தை கடந்து போறத பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. முயல் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்துச்சு. ஆமை தனக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துல வெற்றி கோட்டுக்கு பக்கத்துல இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிடுச்சு. உடனே முயல் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி வேகமா ஓடுச்சு. ஆனா ஆமை முதல்ல வெற்றி கோட்டை கடந்துடுச்சு. பொறுமையாவும் உறுதியாவும் வெற்றி பெற்ற ஆமைய மற்ற விலங்குகள் பாராட்டி சந்தோஷப்பட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த முயல் அங்க இருந்து அவமானத்துல திரும்பி போயிடுச்சு. அதனால குழந்தைகளா, நீங்களும் அந்த முயல் மாதிரி உங்களுடைய திறமைய மற்றவர்கள் கூட ஒப்பிட்டு கேலி செய்யக்கூடாது. ஆமைய போல விடாமுயற்சியா ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ்.